இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 69, தூது, குறள் எண் 686. கற்று கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நீதி நூல்களை கற்று தான் சென்ற கருமத்தை பகைவேந்தர் மனங்கொளச் சொல்லி அவர் செயிர்த்து நோக்கின் அந்நோக்கிற்கு அஞ்சாது காலத்தோடு பொருந்த அது முடிக்கத்தக்க உபாயம் அறிவானே தூதனாவான் என்கிறார். நீதி நூல்களை கற்று தான் சென்ற காரியத்தை வேற்றரசர் மனங்கொள்ளச் சொல்லி அவர் கோபமாக பார்த்தால் அதற்கு பயப்பட்டு விடாமல் காலத்தோடு பொருந்தச் செயல் முடிக்க வல்ல அறிவுடையவனே தூதனாவான். தூதனுக்கு எப்படி இலக்கணம் கொடுத்துள்ளார் பார்த்தீங்களா தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது தூதுவன் அரசர் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லிவிட்டார். இதற்கு மேலே சொல்ல முடியாது. அதாவது அந்த காலத்திலே அரசனுக்கு சொன்னதைத்தான் இப்போது கூட நமது பிரதம மந்திரி அவர்களும் பிரதம மந்திரியும் அதனைத்தான் பின்பற்றுகிறார். அப்போது தூதுவர்களை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என தேர்ந்து எடுத்தார்கள். அதுபோல தான் இப்போவும் என்ன செய்கிறாங்க, ஒரு குடிமைப்பணி தேர்விலே முதல் மாணவன் எடுத்தவனை அவனை பார்த்து அவனுக்கும் மறுபடியும் இவர்கள் தேர்வு, அதாவது வாய்மொழி தேர்வு வைத்து அதை வைத்து தூதுவனை தேர்ந்தெடுக்கிறார்கள் நம் மக்களாட்சியிலே. அப்போ தூதுவன் தான் ரொம்ப முக்கியமானவனுங்க. ஏங்க, ஒரு நாட்டினுடைய பகை வந்துவிட்டால் முதல்ல தூதுவனுக்கு தான் அவங்க நான் இப்படி செஞ்சுட்டாங்க, நான் செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தூதுவன் போய் அவனுடைய பிரதமன் வந்துட்டு சொல்லிடுவான், நாங்களும் ரெடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வரும். அதனால் தூதுவன் சப்போஸ் அவன் தூதுவன்கிட்ட கோபமா அடுத்த நாட்டு பிரதமர் பேசிவிட்டான் என்று வைத்து கொள்ளுவேன், இவன் அன்பாக கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். ரொம்பவும் விட்டு கொடுத்தால் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அவன் விட்டு கொடுக்காமல் அவன் எப்படி பேசுகிறானோ அது மாதிரி பேசி, ஆனால் என்ன சொன்ன வந்தானோ அதை இனிமையாக சொல்லி அதை உடனே இவனே போர் இழுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசக்கூடாது. அற்புதமாக பேசி அவனிடம் அந்த தூதுவை சொல்ல வேண்டும். அதற்கு தைரியமும் வேண்டும், அதே சமயத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதாவது நீதியும் வேண்டும், நேர்மையும் வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். தூதுவர்கள் தாங்க நாட்டினுடைய இன்றியமையாதவங்க. நாட்டை பாதுகாக்க வேண்டியவர்களில் எப்படி இராணுவம், கப்பற்படை, விமானப்படை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அது மாதிரி ஒரு தூதுவனும் நாட்டையும் வீட்டையும் பாதுகாக்க மிக மிக இன்றியமையாதவன். அதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதனைத்தான் இன்றைய மக்களாட்சியில் பிரதமரும் பின்பற்றுகிறார்கள். என்னங்க, எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. அதாவது தெய்வப்புலவருக்கு இணையான ஒரு புலவர் நிச்சயமாக கிடையாதுங்க. வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் இருக்காரு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இதுக்கு மேலே அதையும் படிக்கலாம் விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. மாணவ செல்வங்களே, தயவு செய்து நீங்களும் தூதுவர்களாக வேண்டும். அதன்படி மனதில் வைத்து படியுங்கள். ஐஏஎஸ்ஸில் முதல் மார்க் எடுத்தால் தான் தூதுவர்கள், சர்வசாதாரணம் கிடையாது. அவருடைய சம்பளமும் வேறு, எல்லா பொறுப்பும் அரசாங்கத்தை சார்ந்தது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் தூதுவனுக்கு உண்டு. மாணவ செல்வங்கள், நினைத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை.
அடுத்து ஒரு குறள், அதாவது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். அதாவது உலகம் பழித்தலாகிய தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டையடித்தலும் தாடி வளர்த்தலும் வேண்டியதில்லை என்று சொல்கிறார். அதாவது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். அதாவது உலகம் பழித்ததாகிய ஒரு தொழிலை ஒருவன் கொண்டால் அவன் என்ன தாடி வளர்த்தலும் மொட்டையடித்தலும் வேண்டியதில்லை என்கிறார். பாருங்கள், இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவன் இதே மாதிரி போலி சாமியார் வேறு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு போலி சாமியார் இருந்து எல்லா நடிகைகள் முதற்கொண்டு அவரை போய் வணங்கி விழுந்து அவனுக்காக தவறான செயல்களில் ஈடுபட்டு அவன் எத்தனையோ அவன் இருந்த ஆசிரமத்திற்கு முன்னும் பின்னும் பிணங்கள் புதைக்கப்பட்டு இருந்தன என்று அப்போ நாம் செய்தித்தாள் படித்தோம். அதனால் அவனை அடித்து அவனை துன்புறுத்தி அவனை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்தவுடன் அவன் சிறையிலேயே கொஞ்ச நாள் வாழ்ந்து 4-5 வருஷங்கள் இருந்து கடைசியாக சிறையிலேயே இறந்து விட்டான். அதனைத்தான் திருவள்ளுவர் பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தெய்வப்புலவர் சொன்னது இன்றைக்கு இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்நாட்டிலே அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம்மளே நேராக கண்டுட்டோம். போலிச்சாமியார்களை ஏன், அதாவது இறைபக்தி வேணுங்க, ஆனால் இறைபக்தியை நம்ம தவறாக நினைக்க எதுக்கெடுத்தாலும் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல, மூட நம்பிக்கை. இந்த இதில் ஈவேரா முக்கியமானவருங்க. இந்த இடத்துல ஈவேராவையும் இந்த இடத்துல நாம் பாராட்ட வேண்டும். ஏன்னா அதாவது மனிதனாக வாழ வேண்டும், அதே சமயத்தில் இறைவனையும் பின்பற்ற வேண்டும். இறைவனை மூடத்தனமாக பின்பற்றக்கூடாது. அதில் தான் மூடத்தனமாக இறைவனை வணங்கக்கூடாது. மூடத்தனமாக இறைவனா நம்ம போய்கிட்டு எதுக்கெடுத்தாலும் நான் உனக்கு நான் தேங்காய் வாங்கி உடைச்சிட்றேன், என்னை எப்படியாவது பாஸ் பண்ண விட்டுருன்னு சொல்லி இவன் படிக்காமல், அதாவது சோம்பேறியாக இருந்தான்னா எப்படி அவன் படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும், தேர்ச்சி அடைய முடியும்? அதுபோல் இருக்கக்கூடாது. அதுபோல் தான் இந்த மேட்ரு. இவங்க என்னன்னா, ஒரு சாமியார் அவன் வாட்டுக்கு தாடியும் இது வளர்த்துட்டா சாமியார்னு சொல்லிட்டு அவனை போய் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறான்னா அவனை போய் எல்லாரும் வணங்கி காலில் விழுந்து கும்பிடுறது தான். அவன் என்ன செஞ்சான், அந்த காலில் விழுந்து கும்பிடையிலேயே நெத்தியில் உபதி பூசையிலேயே அவனுக்கு மயக்கத்தை என்னென்னமோ செஞ்சு கடைசியில் இதாகிட்டான். தமிழ்நாட்டு பெண்கள்லாம் கெடப்பட்டார். அது அப்படியே நீ போய் செய்கிற, உனக்கு வேணுமா, நீ கோயிலுக்கு போ. நல்ல கோயில்கள் இருக்க ஊரில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி கோயில் உள்ள ஊரில் போய் நல்லா கோயிலை சாமி கும்பிடுங்க. அதை விட்டு இப்படி தேவையில்லாமல் வண்டியை ஒரு மனிதன், சாதாரண மனிதன். தெய்வப்புலவருக்கே நான் கோயில் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன், அப்படிப்பட்டவருக்கு. ஆனாலும் இப்படி மோசமான ஒரு பெண்கள் சாமியார்கள் இருந்து அவர்களை பின்தொடர வேண்டுமா? அது இருக்கக்கூடாது. அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையுமே படிக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காண முடியும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது. வாழ்க்கை என்பதே ஒரு, அதாவது துடுப்பில்லாத படகு போன்றது வாழ்க்கை. துடுப்பில்லாத படகு இருக்குல்ல, அது போன்று தான் வாழ்க்கை. நான் இரவில் இந்த பழைய பாடல்களை கேட்கும்போது, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களை கேட்கும்போது, ஆஹா என்ன அற்புதம். நேற்றுலாம் 2 கோடுகள் நினைக்கிறேன், 2 கோடுகளில் சௌகார் ஜானகி ஒரு IAS அதிகாரி இந்த சூழ்நிலையில் இன்னொரு பெண்ணையும் அவன் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த இருவருக்கும்
பாடுவதாக ஒரு பாடல், அற்புதமான பாடல். அதை கேட்டு அதை அதை நீங்களும் கேட்டு பாருங்கள். இருகோடுகளில் ஒரு பாடல் இருக்கு, அற்புதமான பாடல். அந்த பாடலை கேட்கும்போது கவிஞர் யாருன்னு தெரியல, கவிஞர் கண்ணதாசனா வாலியான்னு தெரியல, தெரியாமல் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த திரைப்பட பாடலாசிரியரை பாராட்ட வேண்டும். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், அந்த பாடல். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் சொல்லிட்டு சவுகார் ஜானகியும் ஜெயந்தியும் பாடுவார்கள். ஆனால் அற்புதம். அப்படியே நீங்கள் ராகத்தோடு தான் ரசிக்கிறீங்க என்னுடைய அதனுடைய அந்த கருத்துக்களையும் ரசிக்க வேண்டும். கவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவிதை நயம் இருக்கு பார்த்தீங்களா, ஆஹா என்ன அற்புதம். நேற்று நான் அந்த பாட்டை திரும்ப இன்னொரு தடவை கூட போட்டு கேட்டு தூங்குவோம்னு நினச்சேன். நான் வீட்டில் தொந்தரவாக இருக்கும்ல, அதனால் நான் அதை விட்டுட்டேன். அவ்வளோ அற்புதமான பாடலுங்க சார். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன். மறுபடியும் நீங்கள் வேணும் கூட இப்போ நீங்கள் செல்லில் தட்டினீங்கன்னா கூகுளில் வந்துட்டு போகுது. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் சொல்லி போட்டு சொன்னேன், டக்குன்னு தட்டினீங்க எழுதுனீங்க நீங்கள், அந்த பாடலே வந்துடும். நீங்களே கேட்டு பார்க்கலாம். அதை கேட்டு பார்த்து அதனுடைய கவிதை ரசனை ரசிங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.